இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அகத்திக்கீரை பொரியல் பண்ண போறோம். அகத்திக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கட்டை அகத்திக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரை வந்து கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும், அதனால கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பொரியல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கீரை பொரியலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கீரை பொரியலுக்கு கடுகெல்லாம் போடக்கூடாது, ஜீரகம் மட்டும் போட்டால் போதும். ஒரு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கூட, வரமிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை அதிகமாக கருக விட வேண்டாம், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் கீரை சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உங்களுக்கு இதை கீரையை வெட்ட வேணாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா வெட்டாமையே போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கீரை வந்து பொடியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன். வதக்கணும் போட்டதுமே நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அந்த சூடானதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக மாறிடுச்சு பாருங்கள். கீரை எல்லா கீரையுமே அப்படி தான், போடுறப்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், வதங்கினா கம்மியாகிடும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம். உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மற்ற கீரையாக இருந்தால் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க வேணாம், ஆனால் கொஞ்சம் அகத்திக்கீரைக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சாதான் அந்த கீரை நல்லா வேகும். அரை வேக்காடாக அந்த கீரையை சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு சேராமல் போயிடும். அதனால் நல்லா அந்த கீரையை வேக வச்சு தான் சாப்பிட்ணும். ஒரு அரை டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம், தப்பில்லை. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி வற்றி நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும், அப்போ இந்த கீரை வெந்திருக்கும். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த கீரை ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, சீக்கிரமே வெந்துடும். ஆனாலும் தண்ணி ஊற்றினா நல்லா வேகும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், மூடியெல்லாம் வைக்க வேணாம், அப்பப்போ நம்ம கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கீரையில் இருக்க தண்ணி வந்து ஓரளவுக்கு வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் வதக்கினா நல்லா கீரை வந்து சூப்பராக வந்துடும். இந்த கீரை கொஞ்சம் கசப்போடு தான் இருக்கும், ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது, லைட்டாக கசப்பு இருக்க தான் செய்யும் இந்த கீரை சாப்பிட்றப்போ. ஆனாலும் இந்த கீரை உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, இந்த மாதிரி புண்ணெல்லாம் இருந்தால் சீக்கிரம் குணமாகும் இந்த மாதிரி கீரை சாப்பிட்டா, அகத்திக்கீரை சாப்பிட்டா. இதே போல் சுக்குட்டி கீரை சாப்பிட்டாலுமே வாயில் இருக்க புண்ணு, வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும். அதனால் நீங்கள் அடிக்கடி அகத்திக்கீரை, சுக்குட்டி கீரையெல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த கீரை வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கவங்கெல்லாம் இந்த கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க இந்த கீரை சாப்பிட்றப்போ. இல்லாத டைமில் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இருக்கிறப்ப இந்த கீரையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இப்போ கீரையில் இருக்க தண்ணி ஓரளவுக்கு வற்றி இருக்குது. நீ கொஞ்சம் வற்றினா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிக வேலையெல்லாம் கிடையாது இந்த கீரை பொரியல் பண்ணுறதுக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கசப்பு லைட்டாக இருந்தாலுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து வெள்ளை சாதத்தோட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, ரசம், பருப்பு குழம்பு இதெல்லாம் வச்சு இது கூட தொட்டுக்க சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கீரை நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வருது. தேங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன், இப்போ தேங்காய் சேர்த்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் தான் தேங்காயை கிளறணும். அடுப்பு தீயோடு கிளறினோம்னா அந்த தேங்காய் வெந்து டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கிளறினா போதும். இப்போது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு பொரியல் இது. நீங்களும் இது போல் அகத்திக்கீரையில் பொரியல் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உடனே என்னோடய வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம்.